ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. புல்லாவினையேன் பொழுதுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மேயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இன்று மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் பாடுவது டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷனுக்கு முந்தைய ஒரு எவல்யூஷன் தியரி என்று சொல்ல முடியுமா? டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் ஒரு சிங்கிள் செல்லுலார் அமீபாவில் இருந்து மனிதன் எப்படி எவால்வ் ஆனான் என்பதை மட்டும்தான் விளக்குகிறது. ஆனால் மாணிக்கவாசகர் மனிதனுக்கும் மேல் உள்ள நிலைகளையும் இந்த பாடலில் சொல்வது உலகத்திற்கு முதலில் சொல்லப்பட்ட ஒரு விரிவான எவல்யூஷன் தியரி என்று சொல்ல முடியுமா? உள்ளான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேன். தென் அந்த எசன்ஸ். புனரபி ஜனனம், புனரபி மரணம். பிறக்கிறோம், சாகிறோம். இதுதான் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சைக்கிள் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. நெருநல் உளனுருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைங்கிறது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு லேடரில் அரிதறிது மானிடர் ஆதர் அரிது. மானிடராக பிறந்த காலையும் கூடெல்லாம் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பிறந்து தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம். அப்போ நீ ஒரு தேவர்கள்ங்கிற ஒரு பதவி அடைவேன். எப்படி உங்களுக்குள்ளே நல்லா படித்தவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் ஆகிறானோ அந்த மாதிரி நீங்கள் தேவர்கள் ஆகலாம். அந்த கலெக்டரோ யாரோ கவர்மெண்ட் செக்ரட்டரியோ அங்கேயே உட்காந்துருக்க முடியாது. ஒரு 55-57 வயசுனா ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அந்த மாதிரி தேவர்கள் பதவிக்கு போகிறவங்களும் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அதுக்கப்புறம் திருப்பியும் பூமிக்கு வருவாங்க. பூமிக்கு வந்த பின்னால் அவங்க இன்னும் தவம் செய்து பல நிலைகளில் அடைய முடியும். அந்த நிலைகளில் வள்ளல் சொல்கிறார், உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடங்கிறார் வள்ளலார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ஒளி நெறியை பெற்றிடும். அப்போ ஜோதி சுயம், ஜோதி பரம். நாம் எந்த ஜோதியினுடைய வடிவத்தை அடைய விரும்புகிறோமோ அது நாம் ட்ரை பண்ணணும். எல்லாருக்கும் கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் எவர். பட் நீங்கள் தேவர்களுக்கு போயிட்டு கீழே வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. இல்லைனா அது பெரிய நிலைக்கு நீங்கள் போயிட்டு பூமிக்கு வந்திருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி வர்றபோது ஒரு துருவன் இருந்தான். அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணின்னு 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைய லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு ரொம்ப கோபமாக இருந்தது, இல்லை வருத்தமாக இருந்தது. அப்போ நாரதர் சொன்னார், இவன் கிடக்கிறான் நாய், நீ உங்கள் அப்பா நாராயணன்டா, அவனை கும்பிடுனாரு. ஸோ நாராயணன் அவன் நினச்சான். அப்போ நாராயணன் அவனை துருவ நட்சத்திரமாக மாற்றிட்டான். ஒரு வசிஷ்டர் இருந்தார், அவருடைய மனைவி அருந்ததி. அப்போது கணவனுக்கு நல்லபடியாக கைங்கரியமெல்லாம் பண்ணதுனால கணவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அதனால் வசிஷ்டருடைய மனைவியாக அருந்ததி நட்சத்திரம் ஆயிட்டான். அதனால் உங்கள் வீடுங்களில் கல்யாணம் நடக்கிற போது அம்மி மேய்ச்சி அருந்ததியை பாரு, அவளை மாதிரி நீ கூட உயரணும் வாழ்க்கையில் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுதான் அம்மி மேய்ச்சி அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்லக்கூடியது. மிருகசீரிஷம்னு இருந்தது. 4 ஒரு மான்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் மிருகசீரிஷம். இப்படி இந்த வானுலகத்தில் நீங்கள் பார்க்கிற பலவேறு விண்மீன்கள் இல்லையா, அவையெல்லாம் ஒரு காலத்தில் தரை மீன்கள். அக்கார்டிங் டு டார்வின் தியரி எல்லாருமே மீனை தானே பிறந்தீங்க. மச்ச கூர்மம் வராக அப்படி போயிட்டு ஒரு குறை உள்ள கோபதாபங்கள் உள்ள பரசுராமன், அதுக்கப்புறம் பெர்ஃபெக்டட் ராமர், அதுக்கப்புறம் எலிவேட்டட் டிவைன், இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஆரம்பத்தில் தரை மீன்களாக இருந்தீர்கள். இந்த லேடரில் நீங்கள் விண்மீன்கள் ஆகலாம். ஏதோ ஒன்று ஆவீங்க. நீங்கள் ஒரு துருவனை போல், மிருகசிரிஷத்தை போல், சிவபெருமானுக்கு நேர் எதிர 2 கண்கள் சிகப்பாக இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது, ஒரு
புல் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ விதமாக இருக்குது. ஒருவேளை உங்களால் அந்த நிலைகள் அடைய முடியலைன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன், நீங்கள் இந்த மாதிரி கோயில்கள் கட்டுறாங்க இல்லையா, இந்த மாதிரி கோயில்களில் அவங்க கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற போது ஒரு சித்தர்கள் மீட்டிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோயில் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் யார் போகிறீங்க போஸ்டிங்குன்னு கேட்பாங்க. எல்லா பெருமாள் கோயிலில் இருக்கிறதும் திருப்பதி வெங்கடாஜலபதி கிடையாது. திருப்பதியில் இருக்கிறாள் வேறு, அண்ணா நகரில் பெருமாள் கோயில் கட்டினா வேறு தான், உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இப்போ அதே உபாசனையில் வந்தவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கோயிலில் சிலையில் உட்காந்துக்கும். அந்த கோயிலில் நடக்கிற பூஜை புனஸ்காரம்லாம் நீ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே வர்ற ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணிக்கணும். லைக் எ பிரான்ச் மேனேஜர் ஆஃப் தி சேம் சிஸ்டம், அந்த மாதிரி இருக்க முடியும். இப்படி கோயில்களில் போய் உட்காந்துக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நதியாக என்ன மாற்றிடுன்னு கேட்குறது. நீங்கள் பார்க்குற காவேரி கோதாவரி எல்லாமே அந்த வடிவத்தை அடைந்தவர்கள். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பயனுள்வதற்காக நதிகளாக மாறலாம். இப்படி பலவிதமான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கும் மேலே போஸ்டிங் இருக்குது. அது என்னென்னா 11 ருத்ரர்கள் இருக்காங்க, ஏகாதச ருத்ரர்கள்னு பேர். அதனால் பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, 11 ருத்ரர்களில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன் அப்படின்னாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, 12 ஆதித்யர்கள் இருக்காங்க சோலார் சிஸ்டம், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படிங்கிறார். கேசவாயன்ம கோவிந்தாயன்ம விஷ்ணுவாயன்ம சூரியன் சிறுக்கன்னு சொல்லிட்டு அதில் விஷ்ணுன்னு இருக்கு இல்லையா, நான் அந்த பெயரால் அறியப்படுவேன், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. ஸோ யுவர் ப்ரமோஷன் வில் பி டு பிகம் ஒன் இன் த லூனார் சிஸ்டம் ஆர் ஒன் இன் த சோலார் சிஸ்டம் ஆர் ஏகாதச ருத்ரர்கள். இப்படியெல்லாம் நிறைய ப்ரமோஷன் இருக்குது. யார் எவ்வளோ தவம் செய்கிறாங்களோ எவ்வளோ தானம் செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செலஸ்டியல் ஹைட்டுக்கு அவங்களால போக முடியும். இதுதான் வாழ்க்கை. இந்த சைக்கிளில் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடிப்பினை இருக்கும். அது ஒரு பிறவியில் வர்றதில்லை, ஒரு பிறவியில் வரவே வராது. நீ அது மாதிரி நினச்சிக்காது. எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்து நாம் இழைத்தோம், இன்று உன் திருவடிகள் கட்டி இன்புற்றுவோம் தானே ஆன்மீகம். அந்த மாதிரி பல்வேறு பிறவிகள் எடுத்து நாம் ஏதோ ஒரு பிறவியில் உயர்நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அண்ட் தேர் இஸ் அ கொஷன் ஆஃப் வைண்டிங் அப். இப்போ நீ ஒரு ருத்ரர்களில் சங்கரன் ஆகிட்ட, இல்லை ஆதித்யர்களில் விஷ்ணு ஆகிட்ட, அதுக்கு ஒரு போஸ்டிங் டியூரேஷன் இருக்கும். 1000 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் அது பிளாஸ்ட் ஆகிடும். ஒளி சிதறல்கள்னு சொல்கிறேன் இல்லையா, தட் பிகம் ஒன் வித் த காஸ்மாஸ். அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு இன்னும் யாரான வருவாங்க. இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளோ பெரிய ஆள் ஆகலாம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி 4 அடி இருந்தால் தாமரையோட கொடி 4 அடி போகும், 40 அடி இருந்தால் 40 அடி போகும். அந்த மாதிரி நீ எந்த உயரங்களை அடையணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் ஈர்த்து. பெருசாக நினை, அது நடக்கலைன்னா அதை பற்றி கவலைப்படாது. நீ முயற்சி செய்யணும். முயற்சியிலே நீ கவியாக இருக்க முடியாது. நான் அதான் எப்பயுமே சொல்கிறது. நீ ஒரு பிரகலாதன் இருந்தான், அவன் தூணுக்குள்ளே கடவுள் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு நரசிம்ம தரிசனமெல்லாம் கிடைக்கிறது. சொல்லடா அரியன்ற கடவுள் எங்கேன்ட்டு தூணை எட்டி வச்சா நரசிம்மர் வந்துடுறாரு. இன்றைக்கி உலகத்தில் 4 விஷ்ணு பக்தர்கள் ரொம்ப பெரியவங்க. பிரகலாத, நாரத, பராசர, புண்டரிக, 4 ஒரு பையன் இடம் பிடிச்சிட்டானா இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்றுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு சித்தார்த்தன் இருக்கான், நேபாள ராஜகுமாரனாக பிறக்கிறான். ஒரு நாள் இந்த உலகத்தில் ஏன் ஜனங்க கஷ்டப்படுறாங்கங்கிறதுக்காக ஏற்ற சாய்ஸ். ஒரு அழகான பொண்டாட்டி இருந்தால், பிள்ளை இருந்தால், அவங்கள வச்சுக்கிட்டு நேபாளில் ஜாலியாக இருந்து எல்லா நேபாள் ராஜா மாதிரி அவனும் செத்து போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் ஏன் நிறை, பிணி, திரை, மூப்பு அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கி எல்லாத்தையும் விட்டு போய் தேடினான். அப்போது போதி மரத்தடியில் ஞானி ஆகிட்டான். அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, சித்தார்த்தன் வெளிச்சத்தை தேடினான், புத்தனானான். நீயும் தேடு. புத்தனாகாவிட்டால் என்ன, நீயும் தேடு. புத்தனாகாவிட்டால் என்ன, புத்திசாலி ஆகி விடுவா. என்ன இருக்கிறத விட ஒரு ஸ்டெப் நீ மேலே தானே போகிற. அதனால் டோன்ட் பாதர், கீப் சர்ச்சிங். மனித வாழ்க்கையில் நமக்கு அறிவு கொடுத்துருக்கார் கடவுள், இந்த ரேஷ்னல் மைண்டுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் இது சென்ற இடத்தில் செல்ல விடாதுன்னு நன்றின்பால் உயிப்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா. எல்லாத்துக்கும் அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்றழிக்கலாகாது அரண்.
எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதன் நோய் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ அந்த அறிவை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பெரிய நிலைகளை அடையலாம். பட் வெறும் அறிவை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது ஒன்றும் குழப்பி ஒரு வித்யா கர்வத்தில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் திருவள்ளுவர் சொல்கிறார், அறிவினால் ஆவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டம் மாதிரி ஒருத்தன் பார்க்கலன்னா அவனுடைய அறிவு யூஸ்லெஸ்ஸுங்கிறார். அப்போது அறிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் அந்த அறிவை வைத்துக்கொண்டு மன்பதை கிறங்கும் தென்புல காவல்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் வர மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டத்துக்காக நம்ம இறங்க வேண்டியிருக்கும். ராமலிங்க வள்ளலார் இருந்தார். அவர் என்ன சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. ஒரு பயிர் வாடி இருந்தால் கூட அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் வள்ளல். வள்ளல்ன்றது துட்டு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்காக இறங்குவது. அருள் கொடை அப்படிங்கிற மாதிரி. ஒரு மயில் குளிரில் நடுங்கின்னு இருக்கு. பேகனுங்கிற ராஜா போகிறான், அவன் மேலே இருந்த பட்டு துணியை அதுக்கு போத்துறான். நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு தேர் கொழுக்கொம்பின்றி வாடிக்கொண்டிருக்கிறது ஒரு கொடி, இவன் தன் தேரை நிப்பாட்டு போகிறான், அவன் தான் பாரி. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எண்ணங்களால் வாழ்க்கையில் உயர முடியும், பெரிய நிலைகளை அடைய முடியும். அதனால் அருளும் தேவைப்படுது, பொருளும் தேவைப்படுது. அப்போ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் நீ வசதியாக இருக்கணும்னா பணம் தேவைப்படும். நிறைய தானமெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்க வசதியாக இருப்பாங்க. நான் ஏன் வசதியாக இருக்கேன் சொல்லு? நிறைய தானம் பண்ணியிருக்கேன், எல்லா பிறவிலையும் பண்ணியிருக்கேன், இந்த பிறவிலையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எப்பயுமே நான் வசதியாக தான் இருப்பேன். இப்போது நார்மலாக ஆன்மீகத்தில் நிறைய மகான்கள் இருக்காங்க. அவங்க இன்னொருத்தரை நம்பியிருப்பாங்க, அவங்களுடைய சர்வைவல்க்கோ இல்லை அவங்க ஆசிரமத்தை நடத்துறதுக்கோ எதுக்கோ மற்றவங்கள நம்பியிருப்பாங்க. நான் யாரையுமே நம்பில்லை, நான் எப்பயுமே வசதியாக தான் இருக்கேன் இல்லையா? நமதாம் காமதேனுவே பஜதாம் கல்ப விஷாய. ராகவேந்திரர் யார்? கற்பக மரத்தை போல் காமதேனுவை போல நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அந்த மாதிரி சிவசங்கர் பாபாவும் சில நிலைகளை தொட்டிருக்காரு. எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தோம். அதனால் எல்லா பிறவியிலையுமே நான் இப்படி தான் இருந்தோம். என்னுடைய ஒரு பிறவி சுந்தரமூர்த்தி நாயனார். நான் கைலாசத்துலேயே சிவன் கூட இருந்தேன். அப்புறம் 2 சேடி பொண்களை பார்த்து ஒரு லவ் வந்ததுனால கடவுள் பூமியில் போய் அனுபவிச்சுட்டு வந்துடு அப்படின்னாரு. ஸோ பூமிக்கு போகணுமேன்றோன்னா அவன் தக்கத்தருணத்தில் தடுத்தாற் கொள்வேனுங்கிறார். பூமியில் பிறக்கிறார், ஒரு ஐர் வீட்டில் பிறக்கிறார். ஐர் வீட்டில் என்ன இருக்க போகுது? மடப்பள்ளி சாப்பாடு தான் இருக்கும். அதனால் நரசிங்க முனையாரேன்னு ஒரு குட்டி ராஜா, குறுநில மன்னன், அவன் இந்த குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு நான் எடுத்து வளர்க்கட்டுமான்றான். ஸோ அவரை அப்போ இருந்தே கடவுள் நல்லபடியாக வளர்க்குறார். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய நிலைகள்லாம் கடவுள் காட்டிட்டு அவருக்கு பசின்னு சொன்னால் கடவுளே இருறா மடப்பள்ளியில் சரியாக தேராதுன்னு கடவுளே போய் பிச்சை எடுத்து வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறாரு. இவர் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா இங்கே இருக்கிற விருதாச்சலத்துக்கிட்ட இருக்கிற மணிமுத்தாறுலேருந்து ஒரு தங்க செங்கல் எடுத்துன்னு போங்கிறார். இவர் சொல்கிறார், இதை திருடுங்க எடுத்துக்குவாங்கன்னு. சரி இதை நாம் இங்கே போட்டுருவேன் மணிமுத்தாரில், எனக்கு திருவாரூர் கமலாலி தெப்பக்குளத்தில் கொடுன்றார். கடவுள் அதுக்கும் ஓகே சொல்கிறார். இப்படி விதவிதமாக எல்லா விதமான அனுபவங்களையும் சுந்தரர் கொடுத்து அவருக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைன்னா கடவுளுக்கு பஞ்சாயத்து கூட போகிறாரு. எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, அவரை வெள்ளை யானை அனுப்பிச்சு வந்துட்டு கைலாசத்துக்குன்றார். அப்போ நாமெல்லாம் கூட அந்த மாதிரி தான். நம்ம வைகுண்டத்திலையோ கைலாசத்திலையோ மனோன்மணி கிரகத்திலையோ எங்கேருந்தும் வந்திருக்கோம். இந்த பூமியில் சில அனுபவங்களுக்காக வந்திருக்கோம். எல்லா அனுபவமும் நல்லது தான். பெட்டர் ஆர் பெட்டர், ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் குட். இந்த அனுபவங்கள் முடிஞ்ச உடனே வி வில் கெட் பேக் டு தட் லெவல். இதுக்கு 4 ஸ்டேஜும் சொல்லுவோம் நாங்கள். சாலோக சாமீப சாரூப சாயுத்தியம்னு. சாலோகம்னா என்ன? கைலாசத்தில் சுந்தரர் எப்படி இருந்தாரோ சிவன்கிட்ட அப்படி அதே உலகத்தில் இருக்கிறது. அதில் நல்ல வேலை செஞ்சேனாக்கா யூ வில் கெட் க்ளோஸ் டு த பவர் சென்டர். இப்போ இந்த பையன் இங்கே உட்காந்துக்கிறன்னா அவனுக்கு நம்ம சொல்லுவோம், அங்கே போ, இவங்க பாரு, இதெல்லாம் பாரு. அது சமீபம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், அது அங்கே போய் இதை வாங்கினுவான் அதை வாங்கினுவான்னு சொல்லி அவங்க இவனுக்கு கொடுக்கல, எனக்கு தான் கொடுக்குறாங்க. பாபா அனுப்பிச்சிருக்காருன்னு கொடுக்குறாங்க. அதுக்கு என்னுடைய ரூபமாகவே அப்படின்னு அர்த்தம். சாரூப. வேலை முடிச்சோன்னா அவன் திருப்பி இங்கே வந்து உட்காந்துக்குவான். அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். அதனால் உலகத்தில் இந்த சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யத்தில் எல்லாருமே வருவாங்க. இந்த உலகத்தில் எந்த வேலைக்காக வர்றாங்களோ அந்த அனுபவங்களை நுகர்ந்து அதுக்கு பின்னால் திருப்பியும் மேலே போவாங்க. கடவுள்கிட்ட 7-14 உலகங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஸோ ஒன்ஸ் யூ கோ பேக் யூ வில் பி தேர். ஈசன் எந்த இணையடி நீழலேங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நீ இருப்ப கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வேறு ஒரு வேக்கன்சி வருது இல்லையா? அந்த மாதிரி நீ திருப்பி இந்த உலகத்துக்கு கடவுளுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக வந்து கொண்டிருப்பாய். இந்த மாதிரி நீ 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நல்ல மகானாக வருவேன்.
1000 வருஷத்துக்கு ஒருக்கா நீ ரொம்ப ஹை லெவல் அவதார புருஷன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் வித் தி எனர்ஜி ஆஃப் காட். அவதாரம் என்றால் கடவுளுடைய எனர்ஜி பூமிக்கு இறங்கி ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே வசிக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1000 வருஷத்துக்கு ஒருக்கா நீ அவதார புருஷனாக வருவேன். ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய ரொட்டேஷன். அதனால் நீ 7 தடவை அந்த மாதிரி வருவேன். அதாவது 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சாதாரண பிறவிக்கு வருவேன், 1000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் வருவேன். அதுக்கப்புறம் யூ வில் வைண்ட் அப் டு பிகம் வாட்? யூ வில் பிகம் ஒன். நான் சொன்ன மாதிரி ருத்ரர்கள், ஆதித்யர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எலிவேஷனுக்கு போயிட்டு நீ அப்படியே இருந்து அந்த ஒளி உடம்போடு இந்த உலகத்தில். அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடனர். இன்னொரு நேரத்தில் சொல்கிறார், பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய். பொன்னுடம்பு எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு அருள் செய்தாயே நடராஜான்னு அர்த்தம். பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படுக்காய், அருள் செய்த அருள்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த சேம் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் டு யூ. பட் இதெல்லாம் நீங்கள் தேடலையே. நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸு, வேலை, ஒரு கல்யாணம், 2 குழந்தை குட்டி, ஒரு வீடு கட்டிக்கணும், ஒரு ஸ்கூட்டரில் கார் வாங்கிக்கணும். இதை தவிர நீங்கள் பியாண்ட் த நோஸ் உங்களால் திங்க் பண்ண முடியல. அதனால நீங்கள் மேலே போக மாட்டேங்கிறீங்க இல்லையா? திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம், நாட் தி ப்ராப்ளம் ஆஃப் காட் ஆர் தி பீப்புள் ஹூ ஆர் லைக் அஸ் லைக் காட் மென். எங்கள் ப்ராப்ளமும் அது இல்லை. இப்போது எங்கள் வேலை என்ன, மக்களுக்கு வழிகாட்டுறது. நான் நல்லா தானே காட்டியிருக்கேன். எவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கேன், இத்தனை கோயில் கட்டியிருக்கேன். சரி, மற்றவங்க வராமல் போயிடக்கூடாதுன்னு சர்ச்சு கட்டிக்கிறேன், மசூதி கட்டிக்கிறேன், புத்தர் கோயில் கட்டிக்கிறேன், ஜெயின் கோயில் கட்டியிருக்கேன். நீ எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இங்கே உண்டியே கிடையாது, நிதி வசூலே கிடையாது, தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அர்ச்சனை, அபிஷேகம், டிக்கெட்டு, கட்டணம், காணிக்கை எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஸோ இவ்வளோ எதுக்காக பண்ணுறோம்? கடவுள் நம்ம கொடுத்த வேலை மக்களுக்கு எது ரைட்டுன்னு சொல்கிறது. அறமிதென்றுமே மரமிதென்றுமே அறிகலாத போது யாம் அறிகலாத போதுன்னு தேசிய விநாயகம்ல சொல்லுவார். இந்த மாதிரி எது ரைட்டு எதிராங்கன்னு தெரியாத போது நாம் வழிகாட்டுறோம். அதுக்காக வர்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியார் இருந்தார். அவருக்கு என்ன வேலை? இந்த நாத்திகர்கள்லாம் பிள்ளையார் சிலையாக போட்டு உட, பூணூலாக அறுத்துரு, வேத புஸ்தகங்களை கொளுத்திரு, இந்த மாதிரி நாத்திகம் பேசி நாத்தழும்பேறிய ஒரு காலகட்டத்தில் பரமாச்சாரியார் வந்தார். அவர் என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் அவர்கிட்ட போகிறாங்களோ, உங்கள் பெரியவங்கள்லாம் எவ்வளோ வேதம் பண்ணாங்க, அது பண்ணாங்க, நீ படிக்க மாட்டியா, வேலைக்கு போனால் வேணான்னு சொல்ல, ஒரு அதமபட்ச பரிகாரமாக கொஞ்சம் வேதம் படிக்கக்கூடாதா, இப்படி எல்லாரையும் கைட் பண்ணிக்கிட்டே இருந்தார். எத்தனையோ கோயில்களை அவர் ரிவைவ் பண்ணார், கும்பாபிஷேகம் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஒரு 12 வயசில் ஆரம்பித்து 99 வயசு வரைக்கும் அவர் இந்த வேலையை தான் செஞ்சிருந்தார். இதுதான் அவரோட வேலை. கடவுள் எனக்கு கொடுத்த வேலை என்ன? சர்வீஸ் டு சொசைட்டி. என் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒன்று. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் டெல்லர்னு ஒரு பத்திரிகையில் என்னையும் என் ஜாதகத்தையும் அவர் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்ஸை வச்சு எழுதினாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, இவருடைய ஜாதகமும் பரமாச்சாரியார் ஜாதகம் ஒன்று, 2 பேர் ஜாதகத்துலேயும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சமாக இருக்குது. அதனால் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சிருவாங்க. வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும், எண்ணியாங்க இதுவரை எண்ணிய தீநீராக பெறும், சாதிப்பாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு. அப்போ அவருடைய வழிமுறைகள் வேறு, அவருடைய ட்ரெஸ் கோடு, அவருடைய சிஸ்டம் எல்லாம் வேறு. என்னுடைய ட்ரெஸ் கோடு, மை வே ஆஃப் ஒர்க்கிங் இஸ் லைக் திஸ் இல்லையா? இப்போது நீங்கள் பரமாச்சாரியாரை காஞ்சி மடத்தில் பார்க்கணுன்னு சொன்னாக்கா, அங்கே அவரை சுற்றி எல்லாம் நிறைய இருப்பாங்க, எல்லாம் மற்றவங்களாம் இருப்பாங்க. அவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லை. ஐ டைரக்ட்லி ஹேண்டில் மை ஒர்க். எனக்கும் உனக்கு நடுவில் யாருமே கிடையாது. யார் வேணால் வரலாம், என்கிட்ட பேசலாம். ஐ எம் அவைலபிள், அக்சசபிள் டு ஆல். அவங்க யாரோ திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் தட். ஐ எம் அக்சசபிள் டு எவ்ரி ஒன். சுலபாய சுசீலாய அப்படின்னு வெங்கடாதிபதி பற்றி சொல்லுவாங்க. என்னுடைய வழிமுறைகளை நானே வழி அமைத்து கொண்டேன். இன்றைக்கி யாரும் கற்றுக் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் நாம் பார்க்காத குருமார்கள் கிடையாது. யாரெல்லாம் கண்டெம்பரரி டைமில் ரொம்ப பெரிய நிலையில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் பார்த்துருக்கேன். கோடிசாமியை பார்த்துருக்கேன். அண்டு சிவபிரபாகர சித்த யோகின்னு 700 வருஷம் உயிரோடு இருந்தார். பட்டினந்திட்டா, ரன்னி அந்த இடத்துல அவரை பார்த்துருக்கேன். கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, காஞ்சி பரமாச்சாரியார், இது மாதிரி எத்தனை மகான்கள் உண்டு. அத்தனை பேரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு குருன்றது யார்? நேராக முருகன். சிவசங்கர் பாபாவுக்கு குருவே முருகன் தான். இவ்வளோ மகான்களை பார்த்துருக்கேன். யாருமே சாதாரண ஆளுங்க இல்லை. ஆனால் எனக்கு டைரக்டில் குருவர்.
அதே மாதிரி தான் வரும் அதில், சாட்சாத் தெய்வமே உன் குரு. எனக்கு எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் சொன்னாங்க. இங்கே சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார், சாந்தானந்த சுவாமிகள்னு சொல்லி. அவர் ரொம்ப பெரிய நிலை வருது. அவர் சொன்னார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ண நிலையில் நீங்கள் இருக்க, இந்த சேனாதிபதி எது கட்டின்னு அழுகுறேன் அப்படின்னார். சேனாதிபதினா முருகன், மகாராணினா பராசக்தி. உங்களுக்கு பராசக்தியை அனுகிரகம் பண்ணுற தவறத்தில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் முருகனை கட்டின்னு அழுகுறீங்கன்னு அவரே சொன்னார். புரியுதா? ஸோ என்னுடைய உயரங்கள் வேறு. இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம் அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. மகாபைரவர் சித்தநாதன் நாயப்ப சாமி அவரே உன் கையில் இருக்கிற மாதிரின்னா அவரு நீ ஒன்றுங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய், அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. எனக்கு தேவையில்லைல்ல. நான் உங்ககிட்ட பேசுகிறேன், குழந்தைங்க கிட்ட பேசுகிறேன். நான் தாடி கிட்டலாம் வச்சுன்னு கையில் ஒரு வாத்தோட்டை குச்சி வச்சுருந்தா என் பசங்கள்லாம் எங்கிட்ட வரவே மாட்டாங்க இல்லையா? ஸோ எனக்கு இதுதான் சூட் ஆகுது, அவங்களுக்கு இதுதான் சூட் ஆகுது. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகா யோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள். பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல பேசுவான். நீ நம்புறியா? முருகர் என்கிட்ட திருவண்ணாமலையில நேரில் பேசினார்னு நீ நம்புறியா? அதெல்லாம் அதில் வருது. பராசர ரிஷியோட நாடியர் சான்ஸ்கிரிட்டு இவங்க தமிழ் பண்ணியிருக்காங்க. அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உன் வாழ்க்கை மாறிவிடும். சான்ஸ்கிரிட்டில் என்ன வந்துச்சுன்னா அமிர்த வருஷம் பவதி அப்படின்னு. எப்போ அந்த தரிசனம் அந்த கான்ட்ராக்ட் கம்யூனிகேஷன் கிடைச்சது முருகர்கிட்ட, அன்றிலிருந்து வாழ்க்கை அமிர்தத்தால் மழை பெய்தது மாதிரி மாறிவிட்டது அப்படின்னு. ஸோ இது ஒரு நிலை. இது அதாவது ஆரம்ப காலத்தில் என்னுடைய தேடுதல் இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் கைலாசம் மானசரோவர் 11 தடவை போயிருக்கேன். அங்கே எல்லா தெய்வ வடிவங்களையும் பார்த்துருக்கேன். சிவனையும் பார்வதியுமே எல்லாரையும் நேர்லேயே பார்த்துருக்குறேன். அண்டு ஸோ தெர் இஸ் நத்திங் பெண்டிங். எல்லாம் முடிச்சுட்டேன். நான் 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், 11 தடவை கைலாசம் போயிருக்கேன். இந்தியாவில் நான் போகாத கோயிலே கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா கோயிலையும் சுற்றிட்டு வந்திருக்கேன். உலகம் பூரா சுற்றியிருக்கேன். ஆர்டிக் அண்டார்டிகா கூட போயிருக்கேன் இல்லையா? இளங்கோசாரெலாம் வந்து மெல்போர்ன் அவங்களாம் முருகன் கோயில் வச்சுருக்காங்க அந்த ஊரில். அந்த கோயிலில் நான் ஒரு 4-5 தடவை லெக்சர் கொடுத்துருப்பேன். ஸோ உலகம் பூரா போயிருக்கேன். நான் போகாத நாடு இல்லை. எல்லாம் பார்த்துட்டு தான் ஜாலியாக வந்து உட்காந்துன்னு இருக்கும். இன்னொன்று கூட வந்துச்சு, கும்பகோணத்துக்கிட்ட வந்துச்சு பாரு. கும்பகோணம் திருநாகேஸ்வரங்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. எல்லா சாமிக்கும் கோயில் கட்டியிருக்கிறனா. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லாம் பார்த்துட்டு என்னை பற்றி வரும். நேரிலே தேவரும் வந்தமர்ந்த நிலத்தில் உசாவி செல்வர், இது பொய்யனி நீ வேட்டை சுட்டிடுன்னு விஸ்வாமித்திரர் சொல்வார். எல்லாரும் நீ இருக்கிற இடத்துல ஒன்று வந்து பார்த்து போகிறாங்க தேவர்கள்லாம். இது இல்லைன்னு சொல்லி நான் இந்த ஓலையை கொளுத்திடுறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் விஸ்வாமித்திரன். இதெல்லாம் நடந்துச்சு. நான் எப்பயோ வந்துட்டேன் இந்த ஃபீல்டுக்கு. 84 வந்து ஒரு 5 வருஷம் மகேந்திரகிரி காட்டில் போய் அங்கங்கே உட்காந்து தவம் பண்ணி 88க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கு பெரிய அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 96ல் நீலங்கரைக்கு வந்தோம். 2000ல் இங்கே வந்தோம். இவ்வளோ பெரிய இடம் பண்ணோம். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கேன். அண்டு இந்த மாதிரி பண்ணுகிற போது எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன். நானும் ஸ்கூல் நடத்தி பார்த்தேன். 4000 பசங்க படிக்கிற ஸ்கூல், இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்கூல் நடத்தினேன். 350 பெட்டு வச்சு ஆஸ்பத்திரி நடத்தினேன்.
2 கிராமங்களை வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு மாதத்துக்கு 1,50,000 ரூபாய் செலவில் எஜுகேஷன், டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபார் வில்லேஜ் கேர்ள்ஸு அதெல்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ இவ்வளோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன். எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பண்ணுறதுக்கு ஒன்றும் பெண்டிங்கே இல்லை. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஐ எம் கார்ப்பரேட் கைடு, கார்ப்பரேட் கார்ட்மேன் வேணால் வச்சுக்கோ. ரிசல்ட் வேணும். நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அதில் ரிசல்ட் வரலன்னா ப்ரெஸ்டீஜே பார்க்க மாட்டேன், நிப்பாட்டிடுவேன். திஸ் மை வே ஆஃப் ஒர்க்கிங். ரிசல்ட் வராதது எதுக்கு சும்மா பண்ணணும்? யார் நம்மளை மதிச்சா நமக்கு என்ன, மதிக்கிட்டு நமக்கு என்ன? ஸோ மை வேஸ் ஆர் மை திங்கிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏதாவது பண்ணி பார்ப்பேன், ரிசல்ட் வந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லவே இல்லை. ஸோ குறிப்பிட்ட காலம் வந்தது. இந்த சொசைட்டி உருப்படாதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு நிலை புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு அண்டாவில் இருட்டில் பால் ஊற்ற சொன்னால் அவன் தண்ணி தான் ஊற்றிட்டு போவான். நல்லவங்க கொஞ்சம் பேர் பால் ஊற்றினா அதுவும் வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி இன்றைக்கி 25 பங்கு நல்லவங்க செய்கிற நல்லது, 75 பங்கு கெட்ட செய்கிறாங்க இல்லையா? அதனால் எதுவும் யூஸ் ஆகாத மாதிரி ஒரு காலகட்டம். ஆனால் இதெல்லாம் மாறுற வரைக்கும் என்ன செஞ்சாலையும் ஒன்றும் ப்ராப்ளம். அதனால் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன் இல்லையா? எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. காசை தொடர்றதே கிடையாது கையில் இல்லையா? டூ ஐ டச் மணி? சரி, இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கேன், இதில் நான் ட்ரஸ்டியா? எதுலையாவது என் கையெழுத்து இருக்கா? அதுவும் கிடையாது. உன்னால் முடியுமா? ஒரு சாமியாக இருக்கிறன்னா எல்லாத்தையும் அவன் சொந்த பந்தங்க மேலே எழுதி வச்சுக்குவான். எனக்கு சொந்தமும் இல்லை, பந்தகமும் இல்லை. என்ன நம்பி வந்தவங்க இருக்காங்க, அவ்வளோதான். எதுவுமே வச்சுக்க மாட்டேன். நோ இது பேங்க் அக்கௌண்ட்டு, நோ தண்ட செலவு, நோ ஹேண்ட்லிங் ஆஃப் மணி. என் பேரில் எந்த சொத்துமே இல்லை. ஏதோ ஒரு கெஸ்ட் ரூமில் நான் பாட்டிக்கு கிடப்பேன், அவ்வளோதான். அண்ட் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இதில் நான் உங்கள் கேன்டீனில் கூட சாப்பிட்றதில்ல. யார் வீட்டிலேருந்தாவது வரும், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் வீட்டிலேருந்து வரும். ஸோ அதை தான் சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அது வாசித்து காணோனாதது அப்படின்னு வரும். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மெக்கு பரந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டான்னு. ஜோதி மாதிரி இதெல்லாம் கிளறி பார்த்தா புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம். சொல்லி பார்த்தேன், ஜனங்களுக்கு புரியல. என் உடம்புலேருந்து அத்தனை கடவுளையும் வெளிப்படுத்தி போஸ்டர் போட்டேன். இங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் என் உடம்புலேருந்து நான் காட்டுற கடவுளுடைய வடிவங்கள் தான். இது வரைக்கும் உலக வரலாற்றில் எல்லா கடவுளையும் தன்னுடைய உடம்புலேருந்து காட்டினவங்க யாரும் இல்லை. பார்த்தவங்க யாருன்னா இருப்பாங்க. ஒரு முருகரை பூஜை பண்ணுறவன், அம்பாளை பூஜை பண்ணுறான், அவன் வரைக்கும் பார்த்துருப்பான். ஆனால் இத்தனை கடவுள்களையும் பார்த்து இந்தமாரி மொக்க கேமராவில் காட்டி அதெல்லாம் ஃபோட்டோ போட்டது நான் தான் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் இது. யாருக்கும் புரியவே இல்லை, எதுவுமே புரியல. அமெரிக்காவில் MITன்னு ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ராமன்ட்டு, அவர் ஒரு 4 பேரை வச்சு கமிட்டி எடுத்துகிட்டு என்ன நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவரில் 152 ஃபோட்டோ கிளிக் பண்ணுறாங்க. 152 கடவுள் காட்டுறேன்னு நான். அவங்க சொன்னாங்க, இவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரில, ஆனால் பண்ணார் அப்படின்னு அவங்க எழுதிருக்காங்க. MITயில் ஒரு பேப்பரே போட்டாங்க இதை பற்றி. இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். அதே மாதிரி வித்வான் பாலஜோதியில் இருந்த இல்லையா லக்ஷ்மணன், அவர் 18 வாரம் அந்த பாலஜோதியில் என்னை பற்றி எழுதினார். சிவசங்கர் பாபாவுடைய கைரேகை, அவருடைய ஜாதகம் இதெல்லாம் வச்சு எழுதினார். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்டரில் ஒரு ஆர்டிக்கல் பண்ணாங்க. அவர் சொன்னாங்க, மகாபாரத் பீஷ்மரும் இவர்தும் ஒன்று தான், காஞ்சி பரமாச்சாரியா ஜாதகம் இவர் ஜாதகம் ஒன்று தான். இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சாதிச்சிடுவாங்க உலகத்தில். இவங்க நினச்சாதான் சாவாங்க, இல்லைன்னா சாவே மாட்டாங்கன்ட்டான். சுயம் சிந்தனை மரணம்னா மரண பிரமாதம் நமக்கு இல்லையான்னு பாம்பர் சாமி சொல்கிற மாதிரி சாவுன்றது நான் நினச்சா தான் வரும், பீஷ்மன் நினச்சா தான் வரும். இல்லைனா ரம்பு படிக்கல படுத்துக்குன்னு தான் உட்காந்து இருப்பார் ஜாலியாக. அதனால் எல்லாம் பார்த்துட்டோம். சிவசங்கர் பாபாவுடைய கைரேகை இதில் இல்லாததே இல்லை. 10 அவதாரங்களுடைய ரேகை இருக்குது. முருகர் வேலோடு நிற்கிறாரு, சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, மீன் இருக்குது. இல்லாததே கிடையாது இந்த கையில். பைபிளில் வருது, இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புகிறேன் அப்படின்னாரு. சாம்ப அத்தாரிட்டி என் ஜாதகம் என்னுடைய உடம்புல நாங்கள் இப்போ இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்கேன். நான் சாதாரண ஆள், ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் குடும்பத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஒன்றுமே பெண்டிங் இல்லை, இன்னும் பண்ணுறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. அதனால் வில் சி, ஐ ஹவ் டன் மை பார்ட் ஆஃப் த ஒர்க். உங்களுக்கு நல்ல டைம் வந்தாக்கா ஐ எம் வில்லிங் டு ஒர்க் ஃபர்தர். இல்லைன்னா இப்போத்துக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். என் மேலேயும் நான் பார்த்துட்டுருக்கேன். எப்பயும் தியானம் பண்ணி தான் உட்காந்துருக்கேன். தூக்கத்தில் கூட எனக்கு மந்திரம் உண்டு. எப்பயும் சுவாச நிஸ்வாசம் பண்ணுறாங்க, மந்திரம் வருது. நான் பாட்டிக்கு என் வேலையை செய்கிறேன். வரேன், கோயிலுக்கு வரேன், ஒரு 2 hours ஜனங்களுக்கு கொடுக்குறேன். உனக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேள்வி, நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதானே. வாட் எவர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இப்போ கூட கேட்கலாம், இல்லை இதில் இமெயிலில் அனுப்பலாம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லின்னே தான் இருக்கேன்.
ஸோ நமக்கு என்னெல்லாம் வேலையோ அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். லெட்ஸ் வெயிட். கூடி சீக்கிரம் ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு அதில் பல அதிசயங்கள் நிகழும். ஒன்று, விருத்தாசலத்துக்கிட்ட பூமியில் தங்கப்பட்டினம் ஒன்று இருக்குது, அது வெளியே வரணும். பழனி ஆண்டவனுடைய ஒரு 9 சிலையில் ஒரு சிலை குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனேன்னு இருக்குது. பழனியிலேருந்து 120 மைல் தள்ளி இருக்குது. அந்த சிலையை எடுத்து பழனியில் உட்கார வைக்கணும். அது வர்ற காலத்தில் வரும். அண்டு சிதம்பர ரகசியத்தை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்குற வேலைங்க. அதுக்கு டைம் இருக்குது. இப்போ நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க, இந்த கார்னரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கேட்டில் இருந்து ஒரு சுரங்கப்பாதை வருது. அங்கே கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது. எவ்வளவோ பழைய சிவலிங்கம் கோயில் இருக்குது. அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வெளிப்படும். உலகத்தில் எங்கே போயும் தீராத வியாதி ஜனங்கள்லாம் பிற்காலத்தில் அங்கே வந்து அந்த சாமியை கும்பிட்டு 3 நாள் தங்கிட்டு போனால் நல்லாயிடும். இப்படி பல அதிசயங்கள் உலகத்தில் நிகழ இருக்கின்றன. எனக்கு என்ன அதில் ஏதாவது வரும். இதை புரிந்து கொண்டால், இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். யார் இந்த சிவசங்கர்? ஓகேவா? அதனால் எல்லாம் நடக்கும், நமக்கும் தெரியும். ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். அண்டு ஐ ஹவ் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. நான் வந்து ஏறத்தாழ 36 வருஷமாக இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன். 1984 84லேருந்து 88 காட்டுக்கு போயிட்டேன், மகேந்திரகிரிக்கு. 88லேருந்து வந்து சின்னதாக பண்ணி 96ல் நீலாங்கரையில் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கே 99 2000லேருந்து ஆரம்பித்து பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம். அண்டு எஃபர்ட்லெஸ்ஸாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உட்காந்துன்னு இருக்கோம். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் எந்த பத்மஸ்ரீ பாரத ரத்னாவும் எதிர்பார்க்கறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து அதாவது புறநானூற்றில் வரும், பெரியோர் என வியத்தலும் இளமே சிறியோர் என முனிதலும் இளமேன்னுவாங்க. என்னோட பெரியவங்க நான் யாரையுமே நினைக்கிறது இல்லை. என்னோட சின்னவங்கன்னு யாரையும் நான் இன்சல்ட் பண்ணவும் மாட்டேன். என்னோட பெரியவங்கன்னு நான் யாரையும் நம்புறதில்லை. என்னோட சின்னவங்கன்னு யாரையும் இன்சல்ட் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சது வந்து நான் மிக உயர்ந்த உயரங்களை தொட்டு விட்டேனுங்கிறதும், இந்த உயரங்களை தொட்டவர்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இருந்த கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. பரமாச்சாரியார் இருந்தார், கோடி மகான் இருந்தார், சிவபிரபாகர சித்தியோகி இருந்தார். இந்த மாதிரி சில பேர்கள்லாம் இருந்தாங்க, மாயமாக இருந்தாங்க. ராம்சரத்குமார் சாமி இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லை. ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் போயிட்டாங்க. அதனால் இந்த உயரங்களை தொட்டவர்கள் என்றைக்கு இல்லை. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துன்னே இருக்கும். அதில் வரும் விஸ்வாமித்திரர் அந்த 4 வரி வரைக்கும்படி. திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. பூமியில் உள்ள எந்த பதவியும் உன்னுடைய தவத்துக்கும் தகுதிக்கும் ஏற்றது அல்ல. நீ சொன்னால் நவகிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். யாருக்காவது இந்த பவர் இருக்கா? 9 கிரகமும் நம்ம சொன்னா கேட்குங்கிற மாதிரி பவர். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். தொட்ட போறோம், வேற ஒண்ணுமே பண்ண இல்லை. தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாட்டு. நீ முன்னால் செஞ்ச பாவங்க ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தாலையும் இப்போ இருக்கிறது இருந்தாலையும் தொட்டால் போகிறோம். ஆனால் நான் தொட மாட்டேன். அதனால தான் நான் சொல்லுவேன், நீ என்னை தொட்டால் ஒன்றும் ஆகாது, நான் ஒன்று தொடணும் அப்படின்னு. நான் ஒன்று தொடணும். நான் தொடறதுக்கு எனக்கு ரூல்ஸ் இருக்குல்ல. சும்மா எல்லாரையும் தொட்டுங்கிறது என் வேலை இல்லை. ஏவல் பிள்ளிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். எந்த பேய் பிசாது காத்திருந்தாலும் சொல்லு, என்னால் ஓட்ட முடியும். ஆனால் நான் ஏன் ஓட்டணும்? நீ என்ன நான் செய்கிறேன். நான் போய் எல்லார்கிட்டையும் பேய் ஓட்டுறேன்னு சொல்கிறதுக்கு வேப்பில் குச்சி வச்சேன்னு நான் என்ன மந்திரவாதியா? உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள். பாபாக்கு நெற்றிக்கண் இருக்குன்னு நீ நம்புறியா? எடுத்துனுவா. சிவபெருமானுக்கு இருக்கிற நெற்றிக்கண் இல்லை, எனக்கே இருக்குது. படி படியா. உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். இவ்வளோ பெரிய குருமார்களை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வேண்டிய எல்லாமே ஆகாசிலேருந்து தான் வந்துச்சு. எல்லா மந்திரங்களும் எல்லாமே ஆகாசிலேருந்து தான் வந்துச்சு.
உலகத்தில் யார்கிட்டையும் எந்த மந்திரம் நான் கற்றுக்கவே இல்லை. உன்னை குரு என மக்கள் கூறுவார், நீ குருவல்ல, இறை இறை இறை. பார்த்தீங்களா இந்த படத்தில் இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் இருக்கா, அதுதான் தேர்ட் ஐ ஆஃப் சிவான்றது. இந்த இடத்துல அதான் வந்து ப்ளூ லைட். நீங்கள்லாம் சொல்கிறீங்களே நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா அப்படின்னு, அது புல்லாங்குழல் வச்சுன்னுக்கிற ஒரு குழந்தை கிடையாது. இதுதான் இந்த ப்ளூ கான்ஷியஸ்னஸ் தான் கிருஷ்ணர்னு சொல்லக்கூடியது. நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த கோயிலில் சிலகுது, இது ஏதோ ஒரு சாமி கோயிலில் இருக்கிற சிலைன்னு நினைக்கிறீங்கள, இதுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வச்சுருக்கேன். மேலே 4 மகான்களை வச்சுருக்கேன் பாரு. பரமாச்சாரியார், சிரிடி பாபா, நாலு மகான்கள் மேலே இது சிலை இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே என்னுடைய ஒரு பிறவி என்னுடைய ஆத்மா சேஷாதிரி சுவாமிகள். ஸோ இதில் சேஷாதிரி சாமியை உட்கார வச்சுருக்கேன் நான். அதனால தான் இந்த கோயிலில் நீ பார்த்தீங்கன்னா சாமிக்கு பக்கத்திலேயே முருகன் இருப்பார். இந்த பாரு சாமி பக்கத்தில் ஒரு ரெட் மூன் இருக்கா, அதுதான் செவ்வாய்ன்றது. அதே மூன் பாரு பெருமாள் ஃபேஸ்லேயே இருக்கும். ஸோ நீ நினைக்கிற மாதிரி இந்த இடம் ஒன்றும் சாதாரண இடம் கொடுத்துறாடி. ரொம்ப பெரிய உயரங்களே வந்து நாம் இந்த இடத்துல நிர்வாகம் பண்ணி வச்சுருக்கோம். நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். எனக்கு ஒன்று இதனால் ஆக வேண்டிய வேலை இல்லை, ஜனங்களுக்கு நல்லது நடந்தா இல்லையா. நான் தான் சொல்கிறேனே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாம் வெளிப்பட போகுதுங்கிற மாதிரி வரபோது வருது. நான் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும். இப்போ பழனி ஆண்டவன் சிலை போகர் பண்ணி வச்சுருக்காரு. பழனி மலைக்கு தென்மேற்கில் 120 மைல் தள்ளி கேரளாவில் இருக்குது. அந்த கேரளாவில் 2 பாம்புங்க அந்த காவல் காத்துன்னு இருக்குது, ஒரு பாதாள குகையில் இருக்குது. அதுக்கு போகிற வழி வந்து உங்கள் குருவாயூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது இல்லையா, அந்த அம்மன் கோயிலுக்கு எதிரில் ஒரு குளம் இருக்குது இல்லையா, அதிலிருந்து வெளி போகுது. நீ போய் தேடி பாரு, ஒன்று கிடைக்காது. நீ போய் தேடினா ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி எல்லாம் தெரியும் எனக்கு. அந்த தங்க செங்கல் இருக்குது இல்லையா, அது விருதாச்சலத்துக்கிட்ட அந்த இடம்லாம் கூட எனக்கு தெரியும். அது நேரம் வராமல் நாம் போய் அதெல்லாம் தடவின்னு உட்காந்துருந்தா என்ன ஆக போகுது. சிதம்பர ரகசியம் எனக்கு தெரியும். இந்த 2வது படத்தை பாரு, கருப்பாக இருக்குல்ல அந்த பேக்ரவுண்ட் பாரு, நடுவில் ஒரு ஆள் இப்படி கை வச்சுருப்பார், ஒரு இடது காலை இப்படி வச்சுருப்பார், இடது கை இப்படி வச்சுருப்பார். அந்த படத்தை பாருங்கள், அதுதான் பெரிய படம். பாருங்கள் இந்த இடத்துல 3 நாமும், வலது கை தூக்கிய கால், ஒரு கால் இருக்குது. இந்த பூமியில் வராகர், மேலே சக்தி சகித கணபதி. இந்த 2த்துக்கு நடுவில் ஆகாசத்தையும் தொடாமல் பூமிக்கும் தொடாமல் ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா, அவர் யார்? நடராஜர் கம் கோவிந்தராஜர். இது பூமிக்கு சம்பந்தமான வராக நரசிம்மர். இது ஆகாசத்தில் இருக்கிற சக்தி சகித கணபதி. இது ஒரு இன்வெர்டட் ஓம். இது ஒரு 2 ஓம் இருக்கும் இங்கே. இந்த 2 ஓமுக்கு நடுவில் பூமியும் தொடாமல் ஆகாசத்தையும் தொடாமல் நிற்கிறார் இல்லையா, இதுதான் சிதம்பரத்தோட பேஸ். இதனுடைய பேஸ் இதுதான். நீங்கள் ஐயர்கிட்ட போய் 50 ரூபா கொடுத்துட்டு அவர் ஸ்கிரீனை தெளி இப்படின்றாரு, நீங்களும் இப்படி இப்படின்னு வந்துடுறீங்க. அதான் சிதம்பர ரகசியம். இதுதான் சிதம்பர ரகசியம். பூமிக்கும் ஆகாசத்தினுடைய மேலே யார் இருக்காங்க? வியாக்கிரபாதர் அண்ட் பதஞ்சலி முனிவர் இருக்காங்க. பூமியில் இவங்க இருக்காங்க. அதாவது 2 பேருக்கு நடுவில் அவங்களுடைய காஸ்மிக் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியில் இது சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான் நடராஜா தத்துவம். அதனால் பல விஷயங்கள் விஞ்ஞானபூர்வமாகவும் சொல்ல முடியும். நிறைய புக்கு இருக்குது இங்கிலீஷில், நீங்கள் படிக்கணும். த தாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அதில் அவங்க வந்து ஒரு ஆட்டம்மை பிளாஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே போகிறாங்க ஃபோட்டோ. அதில் லாஸ்ட்டில் நடராஜா தாண்டவும் வருது. ஸோ இந்த பூமி பூரா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, பல ரகசியங்கள் இருக்குது. இது சாதாரண நிலையில் தேடுற போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக என்ன, ஒரு கோயிலுன்னு போனால் அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு அர்ச்சனை பண்ணணும். ஒரு காலம் வருகிறது, அப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா. ஐ எம் நாட் இன் ஏ ஹரி. என்னுடைய அழகான கொட்டேஷன் ஒன்று இருக்குது. ஐ எம் நாட் இன் ஏ ஹரி, HURRY, பிகாஸ் ஐ நோ ஐ எம் ஹரி, HARI. I am not in a hurry because I know I am Hari, HARI. So wait and see.
ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.